பஞ்சாப்ல ஜலந்தர் மாவட்டம் சுரேந்தர் குமார் ஒரு மனிதர் டீ கடை ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி டீ கடை வச்சு நடத்துறாரு. எனக்கு ரொம்ப ஆசை தன்னோட பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும், அந்த பொண்ணு பெருசா வரணும். இந்த பொண்ணு பேர் ஸ்ருதி. இந்த பொண்ணு நல்லா படிக்குது. குருநானக் பல்கலைக்கழகத்துல யூஜி பண்றா, பஞ்சாப் பல்கலைக்கழகத்துல பிஜி பண்றா. அப்புறம் பஞ்சாப் சிவில் சர்வீஸ் கமிஷன் நீதித்துறை சார்ந்த படிப்புல எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி 1 இயர் ட்ரைனிங் போறா. வேலை கிடைச்சிருது, சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் சுரேந்தர் குமார உள்ள ஜட்ஜு கூப்பிட்டு விடுறாங்க. ஜட்ஜு கூப்பிடுறாங்க பார்க்கணும்னு. எதுக்கு? இல்ல டீ எடுத்துட்டு வர சொன்னாங்க. டீ எடுத்துட்டு வர சொன்னாங்க. வழக்கமா தானே வாங்கிட்டு போவாங்க. இல்ல உங்களை தான் கொண்டு வரணுமா, புதுசா வந்திருக்காங்க, நீங்க தான் கொண்டு வரணுமா? அப்படியா? இன்னொரு பயந்து போய் நல்லா டீ கிளாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கழுவி புது டீ தூளை போட்டு புதுசா பாலை காய்ச்சி சூப்பரா ஒரு டீயை கொண்டு போயிட்டு அந்த கலெக்டரோட ரூமை திறக்கிறாரு. திறந்தவரு டீ கிளாஸ்ல கையில வச்சுட்டு ஓன்னு அழறாரு. சொல்றப்ப எனக்கே உடம்பு சிலிர்க்கு. ஜலந்தர் மாவட்டத்தினுடைய நீதிபதியாக பொறுப்பேற்றிருப்பவள் சுரேந்தர் குமார் என்கிற அந்த டீ கடை நடத்துகிற அந்த சகோதரருடைய மகள் ஸ்ருதி உள்ள ஜட்ஜா உட்கார்ந்துருக்கா. என்னடா செல்லம் சொல்லவே இல்லைங்கிற அப்பா, இந்த ஒரு நாளைக்கு தானப்பா நீங்க இவ்வளவு உழைச்சீங்க, இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருந்தாப்பா நீங்க அவ்வளவு கனவு கண்டீங்க, இந்த கோர்ட்டுக்குள்ள நான் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு வரணும் தானப்பா நீங்க எல்லா தியாகமும் செஞ்சீங்க, அது சர்ப்ரைஸா இருக்குன்னு நினைச்சப்பா. வாங்கப்பா, இந்த சேர் நான் உட்கார வேண்டிய சேர் இல்லப்பா, நீங்க உட்கார வேண்டிய சேர்னு டீ கிளாஸ கையில வாங்கிட்டு அந்த ஸ்ருதி வெளியில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தால், இதே மாதிரி சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிற பெண்களுக்காக குரல் கொடுக்கிற மனுஷியாக நான் உருவெடுப்பேன் என்று ஒரு பொண்ணா ஒரு அப்பாவுக்கு இதுதான் நீங்க செய்யணும்.